ஹாய் கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா? வாழ்க்கை பாடத்துக்கும் கணக்குக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? சொல்லட்டுமா? அது எப்படின்னு கற்றுக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்குவீங்களா? இதனுடைய மதிப்பு என்ன? ஜீரோவோட மதிப்பு என்ன? ஜீரோவோட மதிப்பு ஜீரோ தெரியும். ஜீரோவோட மதிப்பு என்ன? அதுக்கு மதிப்பு இல்லை, ஏன்னா ஜீரோவாக இருக்கனால. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, ஓகே, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 9, அப்புறம் 10. என்ன விஷயம் சொல்லிட்டா? இந்த ஜீரோங்கிறது யார் தெரியுமா? நம்மளை ஈன்றெடுத்த தகப்பன். புரியுதா? அப்பா. ஓகேவா? அப்பா பிறக்கும்போது எது எடுத்தார்ல, போகும்போது எது எடுத்துகிட்டு போகல. இது முதல் பாடம், நல்லா கேட்டுங்க. அப்பா பிறக்கும்போது ஒன்று எடுத்தார்ல, போகும்போது ஒன்று எடுத்தார்ல. ஆனால் இடைப்பட்ட நம்பர்கள் மட்டும்தான் 9. ஓகேவா? இது உங்கள் அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அண்ணாவா அக்காவாக இருக்கும், உங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க. இது இது நீ தம்பி. ஓகேவா? இதில் என்ன விஷயம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ஆனதுக்கப்புறம் 10ஆவதாக வரக்கூடியது உங்கள் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிடுறாரு. அப்படிங்கிறப்ப ஆனால் யார் பேர் சொல்லுவேங்க? உன் பேருக்கு முன்னாடி யார் பேர் போடுவேன்? அப்பா பேர். அதே மாதிரி தான் 1க்கும் 10. இந்த ஜீரோ இருந்தால் தான் இதனுடைய ஒன்றுடைய மதிப்பு 10. புரியுதா? உங்கள் அப்பாவோட பேர் முன்னாடி இருந்தால் தான் உன் பேருக்கு அர்த்தம் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நீ 10ஆவதாக ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. உங்கள் அப்பாவோடைய பேரில் நீ வளர்ந்த பையன், இவங்க வாரிசுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு பையன் பிறந்தா 11. சரியா? அதுவே போயிட்டே இருந்தால் அடுத்தது என்ன வரும்னா 20 வருதா? உனக்கு கீழே இருக்கக்கூடியது உன் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 21. அவரு கல்யாணம் ஆன பையன் பிறந்தா 21. சரியா? அதே மாதிரி உங்கள் அப்பா அவங்க அப்பா வச்சு கேட்டுட்டு 9 ஆனதுக்கப்புறம் 10 ஆகிட்டார். 10 ஆனதுக்கப்புறம் 10லேருந்து கீழே 20. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அந்த வம்சத்தை வழியாக கொண்டு வர்றது 21. உங்கள் சித்தப்பா. உங்கள் சித்தப்பா போனதுக்கப்புறம் உங்கள் சித்தப்பா கீழே யாரோ வாழ்க்கையிலுடைய வம்சாவளியில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படியே போகும். இதுதான் கணக்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள சம்பந்தம். சரியா? இதில் என்ன விஷயம்னா இந்த 1னுடைய மதிப்பு 9 வரைக்கும் தான். சரியா? இதுக்கு மேலே இதுக்கு மதிப்பு வரும்னா யார் இருக்கு? எது இருந்தால் மதிப்பு வரும்? ஆமாம். உன் வாழ்க்கையில் உங்கள் அப்பா என்ன உனக்கு சொல்லிட்டு போனாரோ அதுதான் கடைசியில் உனக்கு. ஓகேவா? இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை பின்பற்ற மட்டும்தான் நீ வாழையடி வாழையா 10, 21, 41, 51 உன் வம்சாவளி வளர்ந்துட்டு வரும். புரியுதா? அதனால் பெற்றவங்களை என்றைக்கும் மதிக்க கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீ அழகாக இருக்கிறதும், நீ அழகாக பேசுகிறதும், நீ பெரிய ஆளாக வரதும், முதலமைச்சராக ஆகிறதும், உன்னுடைய அழகு பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதும், இது எல்லாமே இந்த ஜீரோ கொடுத்தது. ஜீரோனா யார்? அப்பா கொடுத்தது. அப்பா இல்லைன்னா உனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அம்மா அப்பா 2 பேரும் இல்லைன்னா அவங்க தான் நமக்கு மூத்த தெய்வமும் முதல் கடவுளும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் எல்லாம். இவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இவங்க கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருந்த போனால் தான் வம்சம் நல்லா வளர்ந்து வரும். இந்த 9ஓடு நின்று போய் 10ஆவதா உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல, நீ நல்ல பையனாகவும் இல்லை, அப்பாவும் மதிக்கலை அப்படின்னா அந்த 9ஓடு நின்று போயிடும். என்ன 9ஓடு நின்று போயிடும் தெரியுமா? மொத்தமாக வாழ்க்கையினுடைய உன்னுடைய வம்சாவளியினுடைய கதை நின்று போயிடும். புரியுதா? அடுத்த வம்சம் வளரணும்னா பெற்றவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும். என்றைக்குமே பெற்றவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ எங்கே வேணாலும் போக முடியும். இது உண்மை. சரியா? புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இது பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலன்னு நான் சொல்கிறேன். ஜீரோ மதிப்பு ஜீரோ, ஒன்றுமே இல்லை. ஓகேவா? அவங்க அப்பா வரும்போது பிறக்கும்போது எதுவுமே கொண்டுட்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டுட்டு போகல. ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அவருடைய வம்சத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதுதான் 1ஆம் நம்பர். நீ அந்த 1ஆம் நம்பர் என்ன போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோடைய பேர் வச்சு தான் முன்னாடி சக்தி வேலா சா முனிரத்னம் அப்படி தான் சொல்லுவாங்க. வெறும் முனிரத்னம் சொன்னால் உங்கள் அப்பாவோட இன்சில் என்ன பண்ண தான் கேட்பாங்க. புரியுதா? அதே மாதிரி தான் உனக்கு பிறக்கிற பையனும்
உங்கள் அப்பாவோட இன்சியல் முதல்ல என்னப்பான்னு கேட்பாங்க. புரியுதா? இது வந்து யாராலையும் மாற்ற முடியாது, மாற்ற முடியவும் முடியாது. சரியா? இதுதான் வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மூலதனம் எது? நம்ம உருவானது எங்க? அப்பா. 0லேருந்து தான் வந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாலும் மதி கற்றுக்கணும், கேட்டு புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க சொன்ன விஷயங்கள் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் சரின்னு தான் கேட்கணும் மொழிஞ்சு, இல்லை தப்புன்னு எதிர்த்து பேசக்கூடாது. புரியுதா? சரி, பத்திரம் சௌரியமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.